ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக பட்டாசு வெடிக்க வைக்கலாமா, அதை எப்படி வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிமோட் கண்ட்ரோலுக்காக பார்த்தே நம்ம இந்த RF ரிமோட் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு சின்ன போர்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே RF ரிமோட் கண்ட்ரோல் தான். இந்த சின்ன போர்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகும், பெரிய போர்டு 230 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ரெண்டு போர்டோட ஃபங்க்ஷன், ஒயர் கனெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம 2 வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐக்கால்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம இந்த சின்ன போர்டு பார்த்தீங்கன்னா இதில் 5 வோல்ட் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் நம்ம நிக்ரோமேர் யூஸ் பண்ணதுனால வோல்டேஜ் கொஞ்சம் கூட கொடுக்கணும். அதனால் நம்ம அந்த பெரிய போர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரிலே நம்ம சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இல்லை நம்ம 230 வரைக்கும்னால யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இதோட ஒயர் கனெக்ஷன் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜாக் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ்னு. அதில் நம்ம பவர் சப்ளை போர்டு ஃபங்க்ஷனுக்காக பவர் சப்ளை கொடுக்கணும். இதில் நான் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அதோட ஜாக்கில் 2 நான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னா இதில் போர்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அந்த லைட் இண்டிகேஷன் ஆகும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இண்டிகேஷன் ஆகுது, ஆனால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. ஆனால் ரிமோட் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ரிமோட்டு ஆப்ரேட் பண்ணோம்னா லைட்டு ஃப்ளிங்க் ஆகுறது தெரியும். இதில் போர்டு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுக்கணும். நம்ம 9 வோல்ட் கொடுத்ததுனால பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பட்டனை அழுத்துறேன், இது ஃபங்க்ஷன் ஆகுது, நான் போர்டு ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவுட்புட் லைன் எடுத்துரும். அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் எடுத்து இல்லை காமன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ரிலேயில் இருக்க ஏபிசின்னு இருக்கும், அதில் பி ஃபுல்லாகவே காமன் பண்ணிடலாம். அந்த மைனஸ் லைன் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ரிலேயில் ஃபுல்லாக பியில் அப்படி லூப் மாதிரி போட்டுடலாம். நான் இதில் 2 ரிலே மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 2க்கு மட்டும் லூப் போட்டுக்கிட்டேன். நிக்ரோமயரோட 2 டெர்மினலில் பாசிட்டிவோ நம்ம பேட்டரியோட டேரெக்டாக பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரிலேவோட ஏல், அதாவது நார்மலி ஓப்பனில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். 2 ரிலேலையுமே 2 நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த வயரோட இன்னொரு எண்டில் நிக்ரோமேரை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்ம நேராக பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேயோட கனெக்ட் ஆகிருக்கு. ரிலேயில் சுவிட்ச் மாதிரி ரிலேயோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ரிலே இப்போ ஆன் ஆகுச்சு அப்படின்னா இதுக்கு பவர் சப்ளை வந்துடும். இந்த நிக்ரோமேர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருளே எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அதே டிஸ்கிரிப்ஷனில் ஐக்காலையும் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் நான் தீக்குச்சி வச்சு காட்டுறேன். இந்த தீக்குச்சி வச்சுக்கிற இதே இடத்துல பட்டாசோட பியூஸ் வச்சோம்னா நமக்கு பட்டாசு வெடிக்க ரெடி ஆயிரும். இதை யூஸ் பண்ணி நம்ம பட்டாசு மட்டும் இல்லை, மோட்ரு, லைட்டு, ஃபேனு எதனாலுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யாருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டாசு எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம்.